அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைப்பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு சித்தர்கள் கூறிய துளசி மற்றும் தொட்டார் சினுங்கி செடிகளை வீட்டில் வைத்து வழிபாட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும், அந்த வழிபாட்டில் மறைந்துள்ள ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு தொட்டியில் நல்ல வளமான மண்ணை இட்டு நிரப்பி துளசியையும் தொட்டால் சினுங்கியையும் அருகே அருகே வைத்து தோட்டத்திலோ மாடியிலோ தென்மேற்கு மூலையில் அதிகம் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து நெய் விளக்கேற்றி பூஜை செய்து 21 முறை வலம் வர வேண்டும். தினமும் நெய்வேத்தியம் படைக்காவிட்டாலும் ஒவ்வொரு வெள்ளியன்றும் காலை மாலையில் நீராடி தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, இளநீர் அல்லது பானகம், வெண்பொங்கல் வைத்து பூஜை செய்து வர வேண்டும். தினமும் குளித்துவிட்டு விளக்கேற்றி 21 முறை வலம் வருவதை மறக்காமல் செய்ய வேண்டும் என்றும், இதை நம்பிக்கையோடு தவறாமல் செய்து வந்தால் உங்களது பிரச்சனைகள் நீங்கும் என்றும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வேற துளசி தான் எங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கே என்கிறீர்களா? துளசி இருக்கும், ஆனால் தொட்டால் சினுங்கி இருக்காது. அதுதான் துளசியின் கணவனான ஜலேந்திரன் என்கிற அசுரன். இவன் ஈஸ்வரனிடம் அடையாத வரங்களை பெற்றவன். தேவலோகத்தையே அழித்து நாசம் செய்தவன். மனைவி மேல் பாசம் கொண்டவன். மகாவிஷ்ணுவின் தந்திரத்தால் ஜலேந்திரன் தலை துண்டிக்கப்பட்டு துளசியின் மடியில் விழுந்ததாக புராணம் சொல்கிறது. துளசியின் மேல் மனமிறங்கி இருவரையும் மூலிகைகளாக வரம் அழைத்து மகாவிஷ்ணு அருளியதாக சொல்லப்படுகிறது. இரு மூலிகைகளுக்கும் அநேக அற்புத சக்திகள் மகாவிஷ்ணு தந்தருளி உள்ளதாக தொட்டாசினிகையை திங்கட்கிழமை அன்று பூஜை செய்து வலம் வந்தால் எண்ணங்கள் யாவும் ஈடேறும். 5 வாரங்களில் இதற்கான பலன் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து செய்து வந்தால் பலன் நிலைத்திருக்கும். துளசி தொட்டாசினிகையை வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்து வலம் வந்தால் குடும்ப ஒற்றுமை, போக பாக்கியம், லட்சுமி கடாட்சியம் யாவும் உண்டாகும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகளில் வலம் வந்தால் தீராத நோய்கள் தீரும். வியாழக்கிழமை பூஜை செய்து வழிபட்டு வலம் வந்தால் விரோதிகள் வசியமாவார்கள். அந்தந்த கிழமைகளின் பலன்கள் யாவும் சித்தியாகும். இந்த அரிய தகவல் சித்தர்களின் தலைமை குருவான அகத்தியரால் சொல்லப்பட்டதாகும். இதை அலட்சியமாக எண்ணாதீர்கள். அப்படி தொட்டாசினுங்கி செடியில் என்னதான் இருக்கிறது என்று ஆராய போனால் அதில் பல விசேஷமான சக்திகள் சொல்லப்பட்டுள்ளன. அது மின் சக்தி உள்ள ஒரு மூலிகை என்றும், அதை ஒரு மண்டலம் தினமும் தொடுப்பவன் மன ஆற்றல் பெருகும் என்றும், சொன்னது பலிக்கும், நினைத்தது நடக்கும் என்றும், ஆண்மையை பெருக்கும் என்றும், சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தீர்வாகிய மூலிகை என்றும், மந்திர சக்தி உடையது என்றும் பல விசேஷ சக்திகள் சொல்லப்பட்டுள்ளன. துளசி வெப்பமூட்டும் மூலிகை. தொட்டாசினுங்கி வெப்பத்தை குறைக்கும் மூலிகை. துளசி மின்சாரத்தால் அடிப்பட்டவர்களை காக்கும். தொட்டாசினுங்கி மின்சக்தியை தூண்டும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிர் இயக்கங்களை கொண்ட பெண்பால் ஆண்பால் மூலிகையான கணவனும் மனைவியுமான துளசியையும் தொட்டாசினியையும் திகழ்கிறது. இத்தனை லட்சியம் மூலிகைகளில் இவை இரண்டிற்கும் இப்படி ஒரு தொடர்பு இருப்பதை சித்தர்கள் எப்படித்தான் பிடித்தார்களோ என்று ஆச்சரியமாக உள்ளது அல்லவா? இதில் மேலும் ஒரு விந்தை என்ன என்று பார்த்தோமானால், பெண்பாலான துளசி சூரியனின் அம்சம், ஆண்பாலான தொட்டால் சினுங்கி சந்திரனின் அம்சம். நம் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் ஆண்பால், சந்திரன் பெண்பால் என்று கூறப்படுகிறது அல்லவா? மூலிகையில் அந்த சூட்சுமம் அப்படியே மாறி நிற்கும் காரணத்தை சித்தர்களே அறிவார்கள். ஆகவே இந்த பதிவில் கூறியபடி உங்கள் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் துளசி தொட்டாசினுங்கி செடிகளை வளர்த்து பூஜை செய்து வழிபட்டு பல நல்ல நன்மைகளை பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.